ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான ஒரு தக்காளி சட்னி தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வெங்காயம், 4 தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து வெங்காயத்தை நறுக்கி வச்சதை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு அப்படியே இருக்கும் நீங்கள் வெளியில் வச்சாலும். அதனால் நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட்டு இது கூட வதக்கலாம். இது கூடவே 10 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். குழந்தைங்க காரம் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து காரசாரமாக சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாங்க மிளகாய். அது கூடவே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வதக்கினா நல்லா வதங்கும். நான் வந்து இப்போவே உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரைக்கும் போது சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கல்லுப்பையும் போட்டு நல்லா வதக்கலாம். சீக்கிரம் வதங்கிடுங்க இப்படி செஞ்சால். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிருச்சு. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து தாளிச்சிடலாம். அதே கடாயிலே நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சிம்மில் வச்சுருக்கேன், இல்லைன்னா கருகிடும் சட்னி வதக்கிறதுனால. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த சட்னியை ஊற்ற வேண்டியது தான். இது வந்து நீங்கள் கெட்டியாக செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். நான் கொஞ்சம் தண்ணி விட்டு செய்யலாம். இது வந்து நம்ம வெளியூர் போகிறோம், டூர் போகிறோம் அப்படின்னா நல்லா கெட்டியாக செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கெடாது. இந்த மாதிரி வந்து அதே கடாயிலே சூடு பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு கூட அப்படியே இருக்கும் சட்னி, கெடவே கெடாது. இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப அடிக்கடி செய்கிற சட்னி இது தான். எங்கள் குழந்தைங்களோட ஃபேவரட் சட்னிங்க இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.